அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கெடு விதித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த துணை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அதிமுக மீது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள். அதை இணைப்பதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது கோபமாகவும் இருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லியது மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். அவங்க இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க, அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க, அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொண்டா கட்சி அவரை விட்டு போயிடும். அது தெரியும் அவருக்கு. இந்த யதார்த்தமான உண்மை அவருக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். அந்த அதிகாரத்தையும் கட்சியுடைய தலைமையையும் இழப்பதற்கு அவர் தயாராக இல்லை. ஆகவே இந்த டிமாண்டை வைக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியாத டிமாண்டை. இப்போ இதுல ஒரு கழக குரல், 4 வருடங்களா அந்த கழக குரல் வரல, இன்னைக்கு ஒரு குரல் ஒலிக்குது அப்படின்னா இதுல நிறைய அரசியல் இருக்குது. இது பின்னாடி பாஜகவும் இருக்கு.